599க்கு தமிழ்நாடு முழுக்கமாக ஃப்ரீ ஹோம் டெலிவரி. நீங்கள் 599க்கு ஆர்டர் பண்ணாலே என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறீங்களா? நம்மக்கிட்ட காட்டு தேன் இருக்குது, டீ அசாம் பிளெண்ட் இருக்குது, நீலகிரி பிளெண்ட் இருக்குது, மசாலா டீ இருக்குது. அதுக்கப்புறம் இடித்த சாம்பார் மசாலா ஐட்டத்தில் ஏராளமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த நம்பருக்கு கிளிக் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். ஃப்ரீயாக டெலிவரி எடுத்துக்கோங்க. என் அன்பு வணக்கம். இட்லி சாஃப்டாகவும் வரணும், அதே சமயத்தில் ராத்திரியெல்லாம் அரைச்சி வச்சு அப்புறம் அது பிணைஞ்சி இந்த மாதிரி நிறைய ப்ராசஸை உடனடியாக எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட்கட்டான ஒரு மெத்தடு, ஆனால் ரிசல்ட்டு நல்லாவே இருக்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான இட்லி பேட்டர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம இந்த விஷயத்தை முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 டம்ளர் இட்லி அரிசி இருக்குது இல்லையா, இதை பாருங்கள். இட்லி அரிசி யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாவே வரும். ஸோ இது முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு இதை நல்லா தேய்ன்னு 3-4 வாட்டி வாஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணுங்கள், தூசி மட்டும் போடினா போதும். தண்ணியெல்லாம் முழுவதுமாக ட்ரைன் ஆகிறதுக்கு நம்ம வடிச்சிக்கலாம். வடிச்சிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் நம்ம இதை நல்லா பரப்பி விட்டு ஒரு ஃபேன் காற்றுலையோ இல்லை வெயிலையோ, நான் வெயிலில் போட்டு நம்ம அதை அப்படியே பரப்பி விட்டு இதை வந்துடலாம். 1 டம்ளர் உளுந்தை நான் அளந்து இதை வச்சுருக்கிறேன். அதோட 1/4 டம்ளர் நான் ஜவ்வரிசியும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரெண்டுமே நான் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதை நான் டைரெக்டாக போட்டு நான் வறுக்க ஆரம்பிச்சுக்கிறேன். இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நான் இந்த ஜவ்வரிசி யூஸ் பண்ணிருக்கேன். இன்னும் மாவு ஜவ்வரிசி நல்லா ஒயிட்டாக வெள்ளைன்னு வரும், அது கூட யூஸ் பண்ணாலும் இது நல்லாவே வரும். இது முக்கியமாக இதில் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது கலர் வர வரைக்கும் நம்ம வறுக்கக்கூடாது. ஆனால் இந்த உளுந்து குக்காக இருக்கணும், அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே. அதை எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது, நல்ல மீடியம் ஃப்ளேமில் வைங்க, வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு உளுந்தோட வாசனை அப்படியே வரும். அந்த டைத்தில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும், கையில் போட்டு வச்சிருக்கவே முடியாது, அந்தளவுக்கு சூடு வரும். அப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை தட்டிக்கலாம். இந்த உளுந்து ஆறுற கேப்பில் போயிட்டு நம்ம அரிசியை பார்க்கலாம். நான் வெயிலில் காய போட்டிருந்ததுனால பாருங்கள், இந்த கேப்லேயே இது ஆறி போச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சுக்காக காஞ்சி போச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து முதல்ல நம்ம அரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அரிசியை திரிக்கும் போது எப்படி திரிக்கணுன்னா, நல்லா ஃபைனாக திரிக்கவே கூடாது. எப்படி நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது ரவையோட ஒரு ஸ்டெப்பு சின்னதாக இருக்கிற மாதிரி நரன்னு நம்ம அரைப்போமோ, அதே மாதிரி நம்ம இதை அரைச்சிக்கணும். பாருங்கள், இது வந்துடுச்சு. இதை அப்படியே தட்டிக்கலாம். சலிக்கணும்னு அவசியம் இல்லை, சலிக்கணுன்னாலும் சலிச்சிக்கலாம். 90% அந்த ரவையோட ஒரு சின்ன % கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அது ஒன்றும் அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை. ஸோ நம்ம அதை அப்படியே தட்டிடலாம். அடுத்து நம்ம உளுந்தை போட்டு திரிச்சிக்கலாம். இது கண்டிப்பாக ஃபைனாக தான் நம்ம திரிக்கணும். ஸோ இது ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம சல்லடையில் போட்டு ஒரு வாட்டி நல்லா சலிச்சிக்கலாம். நல்லா ஃபைனான இருக்கிறதெல்லாம் வெளில வந்துருச்சு. மிச்சம் இதோ இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் திருப்பி போட்டு திருப்பியும் அரைச்சிக்கிறேன். ஒரு டம்ளர்ன்றனால 2 வாட்டிலேயே அது சரியாயிரும். மிச்சம் ஒரு கொஞ்சோண்டு இருந்துன்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தாலும் அதெல்லாம் போடணும்னு மெனக்கிட தேவையில்லை. அப்படியே நம்ம இதை கேரி ஓவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த உளுந்தையும் அந்த அரிசியோட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா, எப்பப்பெல்லாம் தேவையோ முன்னாடி ராத்திரி தோசை மாவு மாதிரி கரைச்சி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நான் பண்ண முழுவதுமாகவும் எல்லாத்தையுமே நான் கரைக்க போகிறேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா நான் கரைச்சிக்கிறேன். கரைச்சி அது பார்த்திங்கன்னா, நம்ம ரெகுலராக தோசை மாவு எப்படி இட்லி மாவு கரைப்போமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நல்லா கரைச்சிட்டு நம்ம மூடி நம்ம இந்த ராத்திரி இதோடு முடிச்சிக்கலாம். காலையில் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாவை பாருங்கள், கிரைண்டரில் அரைச்சி எப்படி பொங்கி வருமோ அதே மாதிரி தட்டுக்கு மேலே அவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து நம்ம இட்லி ஊற்றிடலாம். இந்த ஜவ்வரிசி ஒரு கீயான ப்ளே பண்ணோம், அந்த அப்படியே சூப்பராக ஃப்ளஃபியாக வர்றதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபேப்லஸாக இருக்குது.